அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவும் இருக்கிறார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி பெற்றதா என்பது குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை நாம் பார்க்கலாம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முக்கிய ஆலோசனையில ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த முக்கிய பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதா தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தமட்டில் அதிமுக, பாஜக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணியில இருக்கக்கூடிய சூழல்ல தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்றிருந்தது. முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வந்திருந்த ஒரு சூழல்ல அந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனையில நேற்றைய தினம் ஈடுபட்டிருந்தார். அதில் தொகுதி பங்கீடு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் சுமூக உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்தமட்டில் அதிமுகவிடம் 50 தொகுதிகளுக்கு மேல் செல்வாக்கு மிக்க தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அதில் குறைந்தது 30 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை முன்னிறுத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக பாஜக வழங்கிய தொகுதிகள் பட்டியலில் பல தொகுதிகள் அதிமுகவுக்கும் செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக இருந்ததன் காரணமாக அந்த தொகுதிகளை இறுதி செய்வதில் தான் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தமட்டில் பாஜகவிற்கு 35க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் தங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளிலேயே உள் ஒதுக்கீடாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வார்கள் என்ற தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதர கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு 18+1 என்ற அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்ற அடிப்படையில் 18 தொகுதிகளை அதிமுகவே ஒதுக்கீடு செய்ய இருப்பதாகவும் மற்ற பிற கூட்டணி கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அதிமுகவே தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம சிறிய கட்சிகள் அனைத்தையுமே ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதோடு அந்த கட்சிகள் அனைத்தையுமே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவது தொடர்பாகவும் அதிமுக திட்டவட்டமாக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லியில சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் பாஜக தரப்புல செல்வாக்கு மிக்க ஒரு 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வழங்கப்பட்டதில் அதுல ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த மாற்றம் செய்யப்பட்ட தொகுதிகளுக்கு மாறாக ஒரு சில தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்குவதற்கு அதிமுக தரப்புல முன்வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தமட்டில் 1000 விளக்கு, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி, சிங்காநல்லூர், குன்னூர், வால்பாறை, அந்தியூர், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி, நாகர்கோவில், விளவங்கோடு, காரக்குடி, மொடக்குறிச்சி, வேலூர் ஆகிய தொகுதிகளை குறிவைத்து தொடர்ந்து தொகுதிகள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சில தொகுதிகள் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கும் செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக இருப்பதால ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்து பேச இருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகாக ஒரு சுமூக உடன்பாடு என்பது எட்டப்பட்டு விரைவில் தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தமட்டில் பாஜக 35க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. பாஜகவே உள் ஒதுக்கீடாக அமமுகவிற்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற பிற கட்சிகளுக்கு அதிமுகவே தலைமை தாங்கி தொடர்ந்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.